ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இல்லைங்களா? எங்கே கிடைக்கும்? கடையில் நம்ம காசு கொடுத்தா ஏதாவது ஆஃபரில் ஒரு பொருளை கொடுப்பாங்க. எனக்கு அப்படி கிடைச்சது. இது வந்து கிஃப்டில் வந்தது இந்த பொருள். இது வந்து பிங்க் பாட்டில். ஒரு ப்ளூ பாட்டில் ஒன்று இருந்துச்சு. ஆக்சுவலாக 2 வந்தது. அது வந்து ஒரு நாள் தண்ணி எடுத்துகிட்டு போனேன். ஒரு அம்மா யூஸ் அண்ட் த்ரோ பாட்டிலில் தண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் அந்த பாட்டிலை நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். 2 வாரம் கழிச்சு எனக்கு ஒரு கிஃப்ட் வந்துச்சு. அந்த கிஃப்ட்டில் அதே பாட்டில் திரும்பி வந்தது. ஆனால் கலர் மட்டும் வேறு. நம்ம யாருக்காவது ஏதாவது செய்யணும்னு நினச்சா ரொம்ப யோசிக்கிறோம்ல. நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளையில இருந்துட்டு நம்ம யாருக்கும் எதுவும் செய்கிறத பிசினித்தனம் இல்லாமல் செய்யணும். தேவன் நமக்கு திரும்பி தருவார். அவங்களுக்கு ஏன் செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தேவன் அதையும் பார்க்குறார். யாருக்கு என்ன தேவைன்னு நம்ம பார்த்து நம்மகிட்ட இருக்கணும், தாராளமாக கொடுப்போம். நிச்சயமாக அது உங்களுக்கு 2 அத்தனையாக திரும்ப வரலாம், 3 அத்தனையாக கூட திரும்ப வரலாம். எனக்கு நான் கொடுத்ததை தேவன் திரும்பி தந்துட்டார். இது ஒரு சில்லியான சாட்சியாக இருக்கலாம், ஆனால் அது எனக்கு பெரிய விஷயமா தோணுச்சு. அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். எண்ணில் அடங்கா சோத்திரம் தேவா